ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின தரமான சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்திருக்கு. அதாவது அடுத்த வாரம் யார் கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வைல்ட் கார்டு என்ட்ரி இன்றைக்கி வந்து புதுசாக உள்ள இறங்கியிருக்காங்க. வந்தது மனுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்களாம் பண்ணி உள்ளே இருக்கிறவங்க மிரள விட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ்லேருந்து ஆரம்பித்து அமித் பார்கவ், அதுக்கப்புறம் சாண்ட்ரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜன் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வெறித்தனமாக டாஸ்க்கு அது இதுவும் கொடுத்துட்டு வீடே இப்போ வந்து ஜெகஜோதியாக இருக்குது. அதுவும் வந்து வந்தவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் டம்மின்ற அளவுக்கு வந்துட்டு போட்டு பொழந்துட்டாங்க. ஸோ என்ன நடக்க போது தெரியல. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கும் விஜய் பர்வதிக்கு தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா எப்பயுமே அவங்க வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாராவது ஏதாவது வச்சிட்டாங்கன்னா திரும்ப கொடுக்குற ஒரு ஆட்கள். விஜய் பர்வதியாவது ஓரளவுக்கு கொஞ்சம் யோசிச்சு கொடுப்பாங்க. ஆனால் கமருதி வந்து உடனே கொடுப்பாப்புல. அது வந்து அவருக்கு பெரிய நெகட்டிவாகவும் நிறைய நேரங்கள் ஆகிருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, இப்போ கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வாரத்துக்கு யார் வந்திருக்காங்கன்னு அப்டேட் வந்திருக்குன்னா நம்மளுடைய புதுசாக வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் திவ்யா கணேஷ் தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டனாக வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது பயங்கரமாக இருக்கேயா, வந்த உடனே எப்படி உங்கள் கேப்டன் ஆனாங்க அப்படின்றது தெரியல. பட் இதுதான் அப்டேட்டாக வந்திருக்கு. ஸோ திவ்யா கணேஷ் கேப்டன் ஆகி இந்த வீட்டை வந்து வழிநடத்த போகிறாங்கன்னா பிக் பாஸே வந்துட்டு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரா, இல்லை அங்கே வந்துட்டு ஏதாவது போட்டி கீட்டி வச்சாங்களா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பிக் பாஸ் தான் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஒஸ்ட்டு ரெண்டுமே நடக்கலை. ஏன்னா பிக் பாஸ் விட்ட ரைடு அந்த மாதிரி போட்டு பொழந்தார். யாருக்குமே சீரியஸ்னஸ் இல்லை, எல்லாருமே ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வரும்போதே வந்துட்டு இந்த வாரத்துக்கு புது கேப்டன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பவரோடு வந்திருப்பாங்களோ, அந்த டைம் தான் வந்து அந்த ப்ரொமோவில் வந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நடந்திருக்குமோ. இப்போவே வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு தகுதி இங்கே யாருக்குமே இல்லை, நான் இங்கே விளையாடுறதுக்கு, அதாவது மற்றவங்க இல்லாமல் வந்துட்டு என்னோட தகுதி கம்மியாக இருக்காங்க, அதனால் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. எப்படி உங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போதே நான் டவுட் பட்டேன். ஏன்னா அது பிக் பாஸ் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் வந்துட்டு அவங்க கேப்டன் ஆகிருப்பாங்க போல இருக்குது. கேப்டன் ஆனதுனால தான் அவங்க வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க போல இருக்குது இவ்வளோ தைரியமாக. ரைட், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வாரம் திவ்யா கேப்டனாக இருக்காங்க, என்ன மாதிரி சம்பவங்களாக போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.